மனதினால் முதலில் நாராயண சரசில் கை கால் அலம்பி ஆச்சமனம் செய்து கொண்டு ஸ்ரீ பகவதி அம்மனை தரிசித்துவிட்டு அங்கிருந்தே மம்மியூர் அப்பனை திசை நோக்கி தொழுதுவிட்டு பகவானுக்கு எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு அதாவது துவஜஸ்தம்பத்திற்கு பக்கத்தில் நமஸ்காரம் செய்து கொண்டு உள்ளே சென்று இடது பக்கத்து திண்ணையில் ஸ்ரீ நாராயண பட்டத்திரி உட்கார்ந்து ஸ்ரீமன் நாராயணிய ஸ்தோத்திரத்தை சொன்ன இடத்தை தொட்டு ஒத்திக்கொண்டு ஸ்ரீ குருவாயூரப்பனை தரிசனம் செய்து உள்பிரகாரத்தில் உள்ள வலம்புரி மகா கணபதி, தூண்களில் உள்ள 10 அவதார மூர்த்திகள், ஸ்ரீ குருவாயூரப்பனே ஏற்பாடு செய்து கொண்ட ஸ்ரீ வேணு கோபால சிற்பம் கொண்ட தூண், அனந்த சயன பெருமாள், முருகன், ஸ்ரீ ஆஞ்சநேயர் முதலிய மூர்த்திகளை தரிசித்துவிட்டு வெளிப்பிரகாரத்தை சுற்றும் போது ஸ்ரீ ஐயப்பன் சந்நிதி, கொடிமரத்தின் உச்சியில் இருக்கும் தங்க கருடனையும் தரிசித்துக் கொண்டு மறுபடியும் கொடிமரத்தின் கீழ் நமஸ்காரம் செய்துவிட்டு பாராயணத்தை தொடர்ந்தால் தினம் ஸ்ரீ குருவாயூர் கஷேத்திரத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவதற்கு சமம். இதனை திவ்ய தேச தியான பாராயண முறை என்பர்.